முடியுதே. பாலும் பயமும் கைகளில் ஏந்தி பவளவாயில் கோலமயில் போல் ஐயோ சட்டி சுட்டதடா கை விட்டதடா புத்தி கெட்டதடா. யார் யாரு? இது என்ன பொம்பளை மாதிரி கொலுசு போட்டு வந்துருக்க? யார் யாரு? வெறும் தட்டியா நடந்து வரோம். நான் தான் செல்வி. நான் ஒரு கல்யாணமா ஒரு ஆம்பளை குளிச்சுன்னு சொல்ல கப்புன்னு பூந்துட்டிய. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்பால வந்துட்டேன்னா அசிங்கமாயிட்டு இருக்கும். பாப்பா சும்மா என் கோசம் போட்டு நிக்கிற. ஊட்டாண்ட குளிச்சுனிக்கு சொல்ல பாத்ரூம் தட்டி ஊந்துச்சு. மறுப்பு எதுலமே எங்க குளிக்கிறது? அதான் இங்க வந்துட்டேன். மறுப்புக்கு நானா கச்சேன்? இந்த கரியவானா நான் போறேன். சிலுத்துக்கிற குறுக்கால் தட்டி வச்சிருக்கல. நீ அப்படிக்கா குளிச்சுக்க, நான் எப்படிக்கா குளிச்சுக்க? சரியான பயந்தாங்குழியா கீரிய. பயந்தாங்குழியா? எனக்கு நான் பயம். மாமா ரெஸ்டும் தெரியுதா? ஐயோ தெரியுதே. நாங்கடா இது சட்டு புட்டுன்னு குளிச்சுட்டு போமா. சரி நாமா தண்ணி பயங்கர சூடாடுதே. எத்து மேல ஊட்டின்னு வெந்துட போகுது. ஐயோ அறிவு கட்ட வடி வேலை வாய வச்சுன்னு சும்மா இருக்க மாட்டியா? உனக்கு எதுக்கு இதெல்லாம்? யார் கூடயா பேசுனீங்க? என் மனசாட்சி கூட தான். வாட்டர் ஆட்டா இருக்குதுன்னு வார்னிங் கொடுக்கலாம். நான் வானான்னு பாத்துமா. ஐயோ கேப்பா இருப்பையா வடிவேலு. பெரிய மனுஷ மாதிரி பேசி பிளகா வேலை பண்றியே. இப்ப என்னையா சொல்லுது மனசாட்சி? அது 1000 சொல்லும். மனசுக்குள்ள 1000 போராட்டம். அதெல்லாம் ஒண்ணுக்கு எதுக்கு? ஜம்முன்னு குடிச்சிட்டு போறியா நீ? என்ன எங்க? ஐயோ என்னம்மா சொன்னீங்களே சொல்ல. ஐயோ இரு இந்த பக்கம் தொட்டி அந்த பக்கம் தட்டி. ஐயோ என் சட்டி. சரி 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 மயக்கமா வருதுன்னா ஒரு இடமா குன்னத்தால இங்க இங்க. ஓகேயா? ஓகே சுத்தா. ஐயோ வெந்துற போது. எந்திரிமா எந்திரி எந்திரியா. என்ன மாட்டிச்சா? எதுக்கு கண்ண முடியா? இல்லைங்க குட்டி ஒண்ணு தொட்டில மாட்டிக்கிச்சு. தூக்கி விடுங்க தூக்கி விடுங்க. காலங்காத்தால ஆரம்பிச்சுக்கிட்டியா? நடத்து நடத்து. என்ன பேசுறாங்க பாத்தியா? ஒரு நாளைக்கு என் பேரே கெட்டு போச்சா? நீ என்ன எனக்கு வர வாயில கட்டிக்கிறேன்னு சொன்னா என் லைஃபையே டேமேஜ் பண்ணிட்டிய. பேரு கெட்டு போச்சா? அதான் கெட்டு போச்சுல. என்ன கண்ணாலம் கட்டிக்க. இந்த காரியம் வானா. என் தங்கச்சி கல்யாணம் ஆகாத அத பத்தி பேசுறதா இல்ல. அது கண்ணால ஆனதுக்கு அப்புறம் என்ன கட்டிக்கிறியா? அது அப்பால பாத்துக்கலாம். இப்ப நான் வர்றேன். நான் இங்கே குந்தினுக்காடா ஆளை விட்டு ஒச்சி எடுத்துன்னு போக சொல்றேன். உன்னால நான் குளிக்காத இருக்கிறேன். தப்புயா. உன்னால நான் குளிக்காம இருக்கணும். அதான் ரைட்டு. அது எப்படியா? இந்த வீட்டுல வச்சது வச்ச இடத்துல இருக்காத. மஞ்ச சொக்காய காணும். தங்கச்சி ஆசையா வளர்த்து அது எங்க போய் மேய்ஞ்சிட்டு. தெரியும் வந்துட்டியா? இந்த தபாவனை விடுறது இல்ல. கட்டைக்கு கட்டதான் கரெக்ட். யார் பண்ணி? ஐயோ தங்கச்சி. ஐயோ தங்கச்சி. ஐயோ கரண்ட கால் வரல அவுத்து விட்டா அழகா தொங்குமே. எங்கம்மா போச்சு? கழுத்தோட மேஞ்சிட்டானே. என்னமா பண்ண முடிய? ஐயே சும்மா என்ன கத்துற? இப்ப இதுதான் லேட்டஸ்ட் ஃபேஷன். மண்ணா கட்டி. தம்பி பண்ண வேண்டியதெல்லாம் தங்கச்சி பண்ண வந்து நிக்கிறிய. என்ன இது? ஐயோ முடிய இறக்க வாங்க கேட்டுக்கிறேன். ஏத்தின்னு வந்து நிக்கிறிய. எந்த கடையில விட்ட? சாமி கேத்து போட்டலாம் சொல்லு. பியூட்டி பார்லர்ல. பொம்பளை தானே வெட்டினது? இல்லன்னே ஆம்பளை. ஐயோ 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 நீ இந்த வீட்டு படியை தாண்டி போ சொல்ற. ஆட்சி மூஞ்ச திருப்பி அந்த பக்கம் வச்சிருவேன். அழுகுற வேலை எல்லாம் வச்சுன்னா அப்போல எனக்கும் அழுகு வந்துடும். ஆமா உனக்கு இப்ப என்ன முடி வெட்டிக்கணும்? அவள் தானே வெட்டிக்கோ. அந்த மாதிரி மீசுக்கிறதா வேணும்னாலும் வாங்கி தரேன். பாருமா எதுவுமே ஒரு லிமிட்டா இருக்கணும். இதுக்கு மேல ஏத்திராத முடியும். அப்பால உனக்கு அண்ணனுக்குமே வித்தியாசம் தெரியாது போடும். ஏன்பா பொழுது விடிஞ்சுமா நேரம் ஆகுது. வேலைக்கு போகாம இங்கே குந்து குடிச்சிட்டு இருக்கியா? இல்லம்மா ராத்திரி போதையில இஸ்திரி வண்டியை எங்க விட்டேன்னு தெரியல. அதுதான் சாரை கடை பக்கமா எங்கேயாவது விட்டுருப்ப. போய் தேடுப்போ. எந்திரி வா. எங்கன்னு தேடுறது?
மாஸ்டர் இங்க யாரு? எக்ஸ்கியூஸ் மீ. எஸ், நான் புதுசா ஜாயின் பண்ணிருக்க ஸ்டூடெண்ட். பார்த்தாலே தெரியுது. இங்க மாஸ்டர் யாரு? என்ன கேட்டீங்க? இங்க மாஸ்டர் யாருன்னு கேட்டேன். நான் தான். ஓ, நீங்க தான் மாஸ்டரா? யா, ஹலோ. எக்ஸசைஸ் ஆரம்பிக்கலாமா? இப்பவே ட்ரெஸ் அவுடுங்க. வாட்? இந்த ட்ரெஸ் அவுத்துட்டு எக்ஸசைஸ் தகுந்தாப்புல ட்ரெஸ் போட்டுக்கங்க. என்ன அங்க போய் சேஞ்ச் பண்ணிக்கங்க. எக்ஸ்கியூஸ் மீ, உங்க பேரு? ராணி. ராணி, ராஜாவின் பாவை ராணியின் பக்கம். 36 இருக்குமா? இல்ல மாஸ்டர், என் வயசு 16. உன் வயசு இல்லமா, உன் வெயிட் 36 kg இருக்காது? இல்ல மாஸ்டர், வெயிட் 46. 46 குறைச்சி ஆகணும். போய் படு. ஒரு தலகாணி கொடுக்குறேன், கொரட்டை விட்டு தூங்கிடு. எக்ஸசைஸ் பண்ற மாதிரி படுமா. நான் மாஸ்டர், தொட்டா தப்பே இல்ல, கூச்சப்படக்கூடாது. மெதுவா 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 எந்திரி. காலை போடுமா, காலை போட்டியா? படு படு படுமா. 1 2 மாஸ்டரோட உதட்டுக்கிட்ட. ரமேஷ், அங்க என்ன கரெக்டா பண்ணிட்டு இருக்க? ஒண்ணுல மாஸ்டர், புது ஸ்டூடெண்ட் நீங்க இல்ல. புது ஸ்டூடெண்ட் உனக்கு சொல்லி கொடுக்க சொன்னாங்களா? சாரி ரமேஷ், ஸ்டூபிட். அப்போ இந்த ஆள் மாஸ்டர் இல்லையா? இல்லம்மா, அவன ஒண்ணு மாதிரி ஸ்டூடெண்ட் தான். ஏன் மாஸ்டர் இந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் அலோ பண்றீங்க? என்னமா பண்றது? அவன் ஒரு கோடீஸ்வரர் வீட்டு பையன். அவங்க அப்பா கொடுத்த பணத்துல அந்த ஜிம்மே நடக்குது. அடியாது பட்டுதா? ஏண்டி போயிட்டு வந்தது ஒரே ஒரு நாள், அதுக்குள்ள இடுப்பு வலி ஐயோ அம்மான்னு கூவின் கிடக்குறிய. நான் தான் வாத்தியார்னு ஒருத்த சொன்னா அத்த உடனே நம்பிடுறா? வாரி வெங்கடி போச்சு. என்னடி நான் பாட்டுக்கு பேசிக்கினே இருக்கேன், நீ எங்கேயோ இருக்க? என்ன கேட்ட? என்ன கேட்டனா? சத்தா, உனக்கு அந்த வியாதி வந்துருச்சா? என்ன வியாதி? அதான் எல்லா வயசு பொண்ணுங்களுக்கும் வர வியாதிதான். ஆமா, யார் அந்த ஆளு? அதான் உன் இடுப்பு உடைச்சுவேன். யாரோ பணக்காரன். ஆள் அழகாத்தான் இருக்காரு, அதுக்காக பொண்ணு பின்ன தெரியாத பொண்ண கட்டி பிடிச்சிடுறதா? அந்த ஆளை மட்டும் இன்னொரு தடவை பார்த்தேன், கண்டிப்பா கேப்பேன். எப்ப மறுபடியும் கட்டி பிடிப்பேன்னா? சீச்சி, அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல. ஏய், நானும் ஓஞ்சாதி தாண்டி. எம்மாடி, உன் வாய் ஒன்னு திட்டினாலும் உன் மனசு என்ன நினைக்குது எனக்கு நல்லா தெரியும்டி. அத்த விட அந்த ஆள் தொட்டா நீ உருகிட்ட. அவன் எப்படி? தெரியல. ஆளு வலிக்கு வருவான் போல் தெரியுதா இல்லையா? தெரியல. மக்கு மக்கு, ஒரு ஆளை பார்த்தா முதல்ல இத தாண்டி தெரிஞ்சுக்கணும். சரி போனா போது விடு. உன்னைய அந்த ஆளையும் லிங்க் பண்றதுக்கு நான் அருமையான பிளான் போடுறேன். என்ன பிளான்? என்ன பிளான்? என்ன பிளான்? என்ன பிளான்? அலையாத, சொன்ன சுவாரசம் போயிடும்டி. கம்முன்னு இருந்து கவனி. என்ன மனசுல பெரிய ஹீரோ நினைப்பா? ஏதோ தகராறு பண்ண வந்த மாதிரி தெரியுது. நான் தகராறு பண்றேன்? தகராறு பண்ணது நீ மேன். உன்னை யாரு அந்த பொண்ணு குடுற பைக்கு சொல்லி கொடுக்க சொன்னது? என்ன டா படிக்கிறியா? அதான் சைட்டு. ஓ, அந்த பொண்ணா? ஓ, அந்த பொண்ணுதான். யோ, அந்த ராணி யார் தெரியுமா? என் டாவு காதலி. அது எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் கடைய வச்சிருக்கேன். நடுவுல பூந்து கொத்திட்டு போலான்னு நினைக்கிறியா? நீ நினைக்கிற மாதிரி ஆள் நான் இல்ல. முதல்ல வழிய விடு. உங்களை பத்தி எங்களுக்கு தெரியாத? கொத்தும் கொலையுமா மப்பும் மந்தாரமா ஒரு பொண்ணை பார்த்தா விட மாட்டீங்களே. பூ வாங்கி கொடுப்பீங்க, புடவை வாங்கி கொடுப்பீங்க, சினிமா கூப்பிடுவீங்க. இது பார், இந்த மாதிரி வேலையெல்லாம் அதுகிட்ட வச்சுக்கணும்னு நினைச்ச ஓ நல்லி எலும்புல நல்லி எலும்பு அது ஜெல்லி ஜெல்லியா நொறுக்கு. தப்பே என்ன முட்டா பேசிட்டு போயிட்டே இருக்கிற? இந்த பார், இது வரைக்கும் நான் எந்த பொண்ணையும் காதலிக்கதான் யோசிக்கவே இல்ல. ஆனா இப்ப சொல்றேன், இந்த நிமிஷத்துல இருந்து நான் அந்த பொண்ணை தான் லவ் பண்ண போறேன். என்ன பண்ணுவேன்? லவ் பண்ண கூடாது. பண்ணுவேன். லவ் பண்ண கூடவே கூடாது. பண்ணியே தீருவேன். நாளைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு நான் அவளை காந்தி பார்க்ல சந்திக்க போறேன். நீ அங்க வரக்கூடாது, வரவே கூடாது. வருவேன், நிச்சயம் வருவேன். அதே டைமுக்கு அதே பார்க்க அதே பொண்ணை பார்க்க நானும் வருவேன். வாயா, அவ யாருன்னு பாத்துலாம். டேய் தொப்பி மச்சான், எங்கிட்ட சவால் விடாத. நான் மீச வளர்த்த ஆம்பளை. நான் மீச வெச்ச ஆம்பளை. இந்த சவால்ல மட்டும் நீ ஜெயிச்சுட்ட, நான் வெச்ச மீச எடுத்துறேன். நான் வளர்த்த மீச எடுத்துறேன். பாக்கலாமா? பாத்துருவோம். யோ மதுரல, காந்தி பார்க் 5 மணிக்கு. மாடிக்கிட்ட மச்சான், மாடிக்கிட்ட. ஏ ராணி, நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன்,
நீ பாட்டுக்கு மொசல் குட்டி மாதிரி தின்னுகிட்டே இருக்கிய. எல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன், சொல்லுங்க. நீ லவ் பண்றியே, அதான் அந்த பூனை முசக்காரன். அவ ஆர்டினரி வில்லன் இல்ல, பயங்கரமான கிரிமினல். போன வாரத்துக்குள்ள 3 பொண்ணுங்களை பண்ணிட்டு போயிட்டான். அப்படியா? சத்தியமா. ஏய் மிஸ்டர், ஐயோ வந்துட்டான் வில்லன். என்ன மேன் ரேல் விடுறியா? இவனை தட்டிட்டு போறதுக்காக என் மேல கதை சொல்றியா மேன்? கதை இல்ல மச்சான், 100க்கு 100 உண்மைதான். என்ன? நீ பாட்டுக்கு சவால் விட்டு போட்ட. இப்ப என்னடா, நாங்க 2 பேரும் சீரியஸா லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இன்ஃபேக்ட் உயிருக்கு உயிரா ஸ்ட்ராங்கா லவ் பண்றோம். ஐயோ मेरी प्यारी मेरी बुलबुल டேய் பச்சா, உன் லவ் ஸ்ட்ராங்னா எங்க லவ் டபுள் 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 ஸ்ட்ராங்கா. சொல்லு ராணி, சொல்லு. ஏய் டேய் தொப்பி, கடைசி தடவையா சொல்றேன், எங்களை டிஸ்டர்ப் பண்ணாத. நிழல் மாதிரி பின்னாடியே வரோம். என்னையா லவ் பண்ற நீயே சொன்ன எப்படி? அந்த பொண்ணு சொல்லு பார்க்கலாம். சொல்லுமா. ராணி, நான் உன்னை சின்சியரா லவ் பண்றேன்ல, நீயும் என்ன லவ் பண்றேன்னு சொல்லி தொலைய. ஆமா, நானும் இவரை லவ் பண்றேன். பாத்தியா? அப்படி சொன்ன பார்த்தாதே, சத்தியம் பண்ணி சொல்லணும். ப்ராமிஸ் ப்ராமிஸ். பண்ண போச்சு, பண்ணு. சத்தியமா அவன் கை தொடாத. நானோட லவ் பண்றேன். நானும் அவரை லவ் பண்றேன். தொப்பி, அன்னைக்கு என்னமோ பெருசா சவால் விட்டிய, இவன் நான் லவ் பண்ணிட்ட உன் மீசி எடுத்துடுறேன்னு. எங்க எடு பாப்போம். மீசிய யா மீசிய ஏ என்னடே டாய். நீ பொண்ணா? யா. எனக்கு அப்பவே சந்தேகமா தான் இருந்தது. என்ன மன்னிச்சுக்கோங்க, உங்களை டாடே எல்லாம் சொல்லிட்டேன். என் பேர் செல்வி. உங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கதான் இந்த வேஷம். நல்ல நோக்கம் தான், ஆனா எங்களை சேர்த்து வைக்கிறதுல உங்களுக்கு என்ன ஆக்குற? அது எனக்கு கல்யாணம் ஆனாதான் இவங்களுக்கு கல்யாணம் ஆகும். குழப்பறிய. நீங்க குழம்பு வேணாங்க, புரியும்படியா நான் சொல்றேன். இதோட அண்ணனை நான் லவ் பண்றேன். இது கல்யாணம் ஆனதான் அதை என்ன கட்டிக்குவேன்னு சொல்லிடுச்சு. உங்க 2 பேரையும் சீக்கிரம் சேர்த்து வச்சுட்டேன்னு வைங்க, என் லைன் கிளியர் ஆயிடும்ல. அதுக்காக தான் இந்த ஆம்பளை வேஷம். அதுக்குள்ள கஷ்டப்பட்டுக்க வேணாம். நேரம் எங்கிட்ட சொல்லிருந்தீங்கன்னா நானே டாவ் அடிச்சிருப்பேன். எப்படியோ என் ரேஞ்சுக்கு தகுந்தாப்புல ஒரு ஜோடி கிடைச்சிருச்சு. தேங்க்யூ ராணி. கல்யாணத்துக்கு அப்புறம் இதெல்லாம். ஆமா ஆமா ஆமா. நீ வாமா. இப்ப போமா, நாளைக்கு வாமா. தனியா. தொப்பி டாட்டா. கத்தியும் தீட்டிக்கணும், கொஞ்சம் புத்தியும் தீட்டிக்கணும், கரியும் கொத்திக்கணும், கொஞ்சம் கவிதையும் கத்துக்கணும். மச்சான், யார் பண்ணி எங்க அது வந்துக்கிறேன்? யாரு நீ? என்ன மச்சான்? எனக்கு தெரியல மச்சான். நான் தான் மச்சான், மச்சான் மச்சான். ஏய், மூச்சுக்கு முன்னூத்தப்பா மச்சான் மச்சான்ற. நீ யாரு? எந்த சைடுல மச்சான்? என்ன மச்சான், நம்ம டொம்பி குப்பத்துல இருந்தாரே பல்லெடுப்பா. கொடுவா மிஸ் கோவிந்தா, நம்ம தண்டையார் பட்ட தோத்தாவ கட்டினா. அவருக்கு 3 பசங்க. ஆமா, நெனப்பு வருது. வருதா? சப்பி சதாசிவம், சல்பேட்டா மாணிக்கம், சொண்டி சோரி சுந்தரா. இதுல இந்த சொண்டி சோரியும் சல்பேட்டாவையும் போன வருஷம் தான் பார்த்தேன். சப்பி தான் பார்த்தது இல்ல. நான் தான். என்னடா இப்படி ஆயி போட்டா? அடையாளமா தெரியல. டிரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு சின்ன வயசுல டிரெஸ் எல்லாம் சுத்தி நிற்பியா? இப்ப என்ன பண்ற? ட்ரெஸ் போட்டிருக்கேன். தமாஷா போட்டியா? பயப்படாத. இந்த எங்க வந்த? உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சா. நம்ம உறவு விட்டு போடக்கூடாது பாரு, அதான் கண்டுக்கிட்டு போறாலும் வந்தேன். இப்ப என்ன பண்ணி நிக்கிற நீ? கட்டிக்கிட்டு இருக்கேன். கண்டாலம் கட்டிக்கிட்டு இருக்கேன். 5 வருஷத்துல 7 புள்ளைய பெற்றிருக்கேன். இப்போ என் பொஞ்சாதி கேரிங். போங்கடா அறிவு கட்டவனுங்களா. தலையில தொப்பிய மாட்டீங்கன்னு லாடு மாதிரி சுத்தி நிக்கிறிய. தெருவுக்கு தெருவு, சௌருக்கு சௌரு, சோப்பு முக்கோணம் போட்டு வானா வானான்னு கவர்மெண்ட் சொல்லி நிக்கிறானே, அத பாக்குறது இல்லையா? அதெல்லாம் பார்த்தா ஆகுமா மச்சான்? நம்ம கையில என்ன இருக்குது? புள்ள குட்டிக்கு பகவானா பாத்து குடுக்கறதே. பகவான் குடுக்கறானா? ராத்திரி பொண்டாட்டி ஏன்டா தொந்தரவு பண்றீங்க? அவரே குடுக்கட்டுன்னு விட்டுற வேண்டியதானே. தமாசா பேசுற மச்சான். தமாசா கிட்டாடா உங்களுக்கு? பொண்டாட்டி என்ன புள்ள காய்க்கிற மெஷின் நினைச்சு நிக்கிறீங்களா? நான் கண்டி உன் பொண்டாட்டி இருந்தான்னு வச்சுக்க, 8 இடுப்புல மிச்சிட்டு இருப்பேன், 7 உன்னோட நின்னுட்டு இருக்கேன். திரியும் திரியும் டமாசா பேசுறிய. என் பொண்டாட்டி எல்லாம் அப்படி இல்ல. இப்போ ஊட்டாண்ட போனேன்னு வச்சுக்க, அப்படியே கட்டி புடிச்சுக்கிட்டு. எங்க இருந்தோ வந்து எச்சு பண்ணி நிக்கிறீங்க. பாடு போடா. என்ன மச்சான் போ போங்கறிய? உன் கூட இருக்கலாம் தானே வந்துக்கிறேன். கையோட நீ சரியில்லை போ. சார் வந்துகிறாரு ஆபீசரு. யாரு? உன் பகவான் தோட்டத்துக்கு தோட்டக்காரரு. வா வாங்க வாங்க. குடும்ப கட்டிங் ஆபீஸ். வணக்கம். எங்க இந்த பக்கமா காண்றது இல்ல. ஆளுங்க அனுப்புன்னு சொல்லிட்டு அனுப்பவே இல்ல. எங்க எங்க உங்களை மாதிரி விவரமான ஆளுங்க எடுத்து சொன்னாதானங்க ஜனங்க வருவாங்க. நீங்க வர்ற சேதி தெரிஞ்சதும் அவன் காட்டுவ மாட்டான்றான். தலையா கப்புன்னு காணாத போடுறானுங்க. எப்படி சொன்னா எப்படிப்பா? இது நம்ம சரிக்கே கேவலம்ப்பா. அப்ப நீ பண்ணிக்கோ. முடியாது முடியாது. ஏன்
2 வாட்டி எப்படி பண்ணிக்கிறது? அதையும் வாங்கி குடிச்சிட்டேன். இப்ப என்ன பண்றது? நான் தான் பண்ணிக்கிட்டேன், எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. அத்தானா வேற யாராவது தேட வேண்டியதா? கரெக்ட் பாட்டி தான். நானா? பின்ன யாரு? ஏற்கனவே யாழா பொண்டாட்டி 8வது கேரிங்க, வீட்டுக்கு போனா கட்டி பொச்சு முத்தம் கொடுக்குறான். இட்டும் போங்க கன் பாட்டி. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. என்ன அதெல்லாம் இல்ல. அப்புறம் எப்படி ஏழு? நீ இட்டும் போங்க சார். நான் உங்க அப்பா மாதிரி பெரியவர் சொல்றேன், ஒழுங்கா பண்ணிக்கப்பா. பண்ணிக்கோ. ஐயோ எனக்கு ஒண்ணு வேணான்னு விட்டுருங்க. என்னங்க? இருங்க பூடுமா பாட்டு இட்டாரான். எந்த ஆபீசர வடிவேல விட்டுருமா? இஷ்டத்துக்குன்னு வந்துரும். கம்முன்னு இரு. அப்பா என்ன மச்சான் இங்க நின்னுங்கற? ஆபீசர் ஆபரேஷன் காத்து நிக்கறாரு. வா. மச்சான், எனக்கு ஆபரேஷன் வேணாம் மச்சான். எனக்கு கத்தி கண்ணாலே பயம். கத்தி பயம்னா மீசை எப்படி ஒதுக்குற? வாயா, ஆம்பளைக்கு ஆபரேஷன் ஒண்ணும் இல்லையா? எறும்பு கச்சா மாதிரி. வா வா வா. எறும்பு வேணா புடிச்சு கையில உடுக்க அடிச்சுக்கிட்டு வானா, எனக்கு ஆபரேஷன் வேணாம். ஏய், ஆபரேஷன் என்ன சும்மா செஞ்சு சொல்றாங்க? 60 ரூபாய் பணம், 5 கிலோ அரிசி. அரிசினா அரிசி என்ன மாதிரி அரிசி? பொன்னி அரிசி. பிரியாணி போட்டா பின்னி எடுத்துடும். வா வா வா. ஒண்ணு வேணாம், ஆளை விடு. என்னயா இது பொம்பளை மாதிரி பாடி போட்டு நிக்கிற? அது என் பொஞ்சாதி பாடி. இது பொண்டாட்டி பாடி, இது யாரு பாடி? கைதா என்னாண்ட வேஷம் கட்டியா? தொட்டது சொல்லிடுவேன் தெரியுதா? நீதான் தொட மாட்டேங்கிறிய, அதுக்காக தான் இந்த வேஷம். சரி, என்னாண்ட வேஷம் கட்டிட்டா ஆபீஸ் ராண்டி என்ன கட்ட போற? பேண்டேஜா? ஆபரேஷன் தான் போ. என்ன இது? நீ ஏதாவது சொல்லி அனுப்பியா? என்ன காப்பாத்தியா? இப்ப தெரியுதா? இனிமே இது மாதிரிலாம் செய்வியா? மாட்டேன். இந்த பீட மேல சத்தியமா சொல்றேன். இந்த சத்தியத்தை நம்ப வேண்டித்தான். இரு, காப்பாத்துறேன். ஆபீஸ்ரா, என்னப்பா வடிவேலு? இந்த பையன் ஏற்கனவே 5 கிலோவும் 60 ரூபாய் வாங்கிட்டான் போலுக்குது. நீங்க வெறும் கையோட போக வேண்டியதான். அப்படியே 5-6 வீடு பாத்துன்னு போயிடுங்கயா. போயிட்டு வரட்டுமா? வாங்க. ஏயா, நாளைக்கு நம்மளுக்கு கண்ணால ஆனா நாம இருவர் நமக்கு இருவர் தானா? அத்தியம் என்ன ஆண்ட கேக்குற? நீ தானே சொன்ன எல்லாம் ஆண்டவன் கையில இருக்குதுன்னு. அவர் கையில சொல்லு, அவர் பாத்துக்குவாரு. போ. பயங்கர பீடா. இத்த போட்டுன்னு பேச்சு நின்னா நீ கவுத்திட்டு இருப்பா.